உலகத்துல பல நாடுகள்ல இன்னைக்கு இருக்கிற பிரம்மாண்டமான பாலங்கள் கூட கட்டுன 10-20 வருஷத்துல உடைஞ்சு போகுது. ஆனா எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாத காலத்துல சீறி பாய்ந்து வர்ற காவிரி ஆத்துல நம்ம கரிகால சோழன் கட்டுன கல்லணை 2000 வருஷங்களை தாண்டியும் இன்னிக்கும் கம்பீரமா நிக்குது. கரிகாலன் கிபி 2ஆம் நூற்றாண்டுல, அதாவது சுமார் 190 சிஇல வாழ்ந்தார்னு நாம ஸ்கூல்ல வரலாற்று புத்தகங்கள்ல படிச்சிருக்கோம். ஆனா அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று மோசடின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, ஒரு 100-200 வருஷம் இல்ல, ஒட்டுமொட்டமா 1381 வருஷ தமிழர்களின் வரலாறு திட்டமிட்டு திருடப்பட்டிருக்கு. கரிகால சோழனும் அவருக்கு முன்னாடி வாழ்ந்த பல தமிழ் மன்னர்களும் நாம நினைக்கிறத விட பல 1000 வருஷங்கள் பழமையானவங்க. நம்ம வரலாற்ற மாத்தி எழுதினது யாரு, ஏன் செஞ்சாங்க? உலகத்துக்கே வரலாறு சொல்லிக் கொடுத்த தமிழர்களோட உண்மையான காலக்கோடு குரோனாலஜி என்ன? இந்த வீடியோல அந்த பல நூற்றாண்டு மர்மத்தை ஆதாரத்தோட உடைப்போம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த மாபெரும் வரலாற்று மோசடி எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? 18ஆம் நூற்றாண்டுல ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆள வந்தப்போ நம்ம கலாச்சாரத்தையும் தொன்மையையும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா அவங்களுக்கு நம்ம புராணங்கள், இதிகாசங்கள், கல்வெட்டுகள் மேல நம்பிக்கை இல்ல. நம்ம வரலாற்ற அவங்க காலக்கணக்குக்கு ஏத்த மாதிரி சுருக்க நினைச்சாங்க. அப்போதான் 1793ஆம் வருஷம் சர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரி ஒரு மிகப்பெரிய தப்ப பண்ணார். கிரேக்க அரசன் அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தப்போ சாண்ட்ரோகாட்டஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான இந்திய மன்னனை சந்திச்சதா கிரேக்க வரலாற்று குறிப்புகள்ல எழுதப்பட்டிருக்கு. இந்த சாண்ட்ரோகாட்டஸ் வேற யாரும் இல்ல, மௌரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கின சந்திரகுப்த மௌரியர்தான்னு வில்லியம் ஜோன்ஸ் தப்பா கணக்கு போட்டார். ஆனா உண்மையான வரலாறு என்ன தெரியுமா? அலெக்சாண்டர் சந்திச்ச அந்த சாண்ட்ரோகாட்டஸ் குப்த வம்சத்தை சேர்ந்த முதலாம் சந்திரகுப்தர். ஆனா ஆங்கிலேயர்கள் இதை ஏத்துக்காம சந்திரகுப்த மௌரியரை கிபி 321ஆம் ஆண்டுக்கு, கிமு 321ஆம் ஆண்டுக்கு கொண்டு வந்து வச்சாங்க. இந்த ஒரு சின்ன தப்பால ஒட்டுமொத்த இந்திய வரலாற்றையும் சுமார் 1381 வருஷம் முன்னாடி தள்ளி வச்சாங்க. அதாவது கிமு 1500கள்ல இருக்க வேண்டிய மௌரியர்களை கிமு 300க்கு கொண்டு வந்தாங்க. இதனால என்னாச்சு? சங்ககால தமிழர்களின் வரலாறும் அப்படியே பல 100 வருஷங்கள் சுருக்கப்பட்டு கிபி முதல் நூற்றாண்டுக்கு இழுத்துட்டு வரப்பட்டுச்சு. அதாவது ஆங்கிலேயர்கள் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழர்களோட தொன்மை பல 1000 வருஷங்கள் பின்னாடி இருந்துச்சு. ஆனா அவங்க எழுதின தப்பான கணக்கால இன்னைக்கு நாம நம்ம கரிகால சோழனையும் ராஜராஜ சோழனையும் ரொம்ப சமீபத்துல வாழ்ந்தவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். சரி, இந்த 1300 வருஷம் எப்படி மறைந்ததுன்னு ஒரு பெரிய ஆதாரம் இருக்கு. அதுதான் புத்தர். நாம ஸ்கூல்ல என்ன படிச்சோம்? புத்தர் கிமு 483ல இறந்தாருன்னு படிச்சோம். இது ஆங்கிலேயர்கள் எழுதின கணக்கு. ஆனா நம்ம புராணங்களும் பழமையான இந்திய குறிப்புகளும் என்ன சொல்லுது தெரியுமா? புத்தர் வாழ்ந்தது கிமு 1800களில். யோசிச்சு பாருங்க, புத்தரோட காலமே 1300 வருஷம் பின்னாடி போனா அவருக்கு அப்புறம் வந்த அசோகர், மௌரியர்கள், அவங்க காலத்துல வாழ்ந்த நம்ம தமிழ் மன்னர்கள் எல்லாரோட வரலாறும் 1300 வருஷம் பின்னாடி போகுது இல்லையா? அப்போ அசோகர் கல்வெட்டுல சொல்லப்பட்ட சேர, சோழ, பாண்டியர்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டு கிடையாது, அவங்க கிமு 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. இது சாதாரண மாற்றம் இல்ல, இது வரலாற்றையே புரட்டி போடுற மாற்றம். இன்னொரு முக்கியமான ஆதாரம் நம்ம சிலப்பதிகாரம். கண்ணகிக்கு சிலை வைக்கும்போது அந்த விழாவில இலங்கை மன்னன் கஜபாகு அப்படிங்கிறவரு கலந்துகிட்டதா சிலப்பதிகாரம் சொல்லுது. ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த கஜபாகு கிபி 2ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவன், அதனால சிலப்பதிகாரமும் 2ஆம் நூற்றாண்டுதான்னு சொல்லிட்டாங்க. ஆனா இலங்கை வரலாற்றுல மொத்தம் 2 கஜபாகு மன்னர்கள் இருக்காங்க. முதலாம் கஜபாகுவா, இல்ல அதற்கு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த கஜபாகுவா? நாம இப்போ தப்பான கஜபாகுவோட கணக்க வச்சு நம்ம சேரன் செங்குட்டுவன் காலத்தை குறைச்சு மதிப்பிட்டு இருக்கோம். உண்மையான சிலப்பதிகார காலம் பல 1000 வருஷங்களுக்கு முந்தையதா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்த்தா கரிகால சோழன் கட்டின கல்லணை 2000 வருஷம் பழமையானது இல்ல, அது 3000 வருஷங்களுக்கு மேல பழமையானதா இருக்கலாம். வரலாறுங்கிறது வெறும் எண்கள் கிடையாது, அது நம்ம அடையாளம். ஆங்கிலேயர்கள் நம்மள நாகரிகம் இல்லாதவங்கன்னு காட்ட நினைச்சாங்க. அதனால நம்ம வரலாற்ற சுருக்கி அவங்க காலக்கோட்டுக்குள்ள அடைச்சாங்க. ஆனா கீழடி, ஆதிச்சநல்லூர், இப்போ கிடைச்சிருக்கிற மருங்கூர் வாள்கள், இது எல்லாமே ஒரே விஷயத்தான் சொல்லுது. தமிழர்களின் வரலாறு எகிப்திய மற்றும் சுமேரிய நாகரிகங்களுக்கு இணையானது. கரிகால சோழன் எப்போ வாழ்ந்தார்னு நமக்கு துல்லியமா தெரியாம இருக்கலாம், ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, அவருக்கான இடத்தை வரலாறு இன்னும் சரியா கொடுக்கல.
மறைக்கப்பட்ட இந்த 1300 வருஷ வரலாற்றை மீட்க வேண்டியது நம்மளோட கடமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழின் பெருமையை உலகறியச் செய்ய குரல் ஸ்டோரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.